8ஆம் தேதி திருச்சியில் திமுக மாநாடு நடைபெறும் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அண்ணா அறிவாலயத்தில் நடைபெறக்கூடிய திமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் இது தொடர்பாக அறிவிக்கப்பட்டிருப்பதாகவும் கூறப்படுகிறது. விரிவான விவரங்களோடு செய்தியாளர் பாரி கார்த்திக் இணைந்திருக்கிறார். பாரி, வணக்கம். மார்ச் 8 திருச்சியில திமுக தரப்புல மாநாடு நடைபெறும் அப்படின்ற ஒரு அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது. மேலும் விவரங்கள் என்ன? வணக்கம். 2026 சட்டமன்ற தேர்தலுக்கான பணிகளை திமுக தற்போது பிரச்சார பணிகளை துவங்கியிருக்கும் நிலையில் அதற்கான வியூகங்கள் வகுத்து இளைஞரணி, மகளிர் என தனித்தனியாக மாநாடுகள் நடைபெற்ற நிலையில் வருகின்ற மார்ச் 8ஆம் தேதி திமுகவினுடைய ஒருங்கிணைந்த மாநில மாநாடு நடைபெறும் என்று திமுக தலைமை அறிவுறுத்திருக்கிறது. இன்று நடைபெற்ற திமுக மாவட்ட செயலர் கூட்டத்தில் 4வது தீர்மானம், அந்த தீர்மானம் தற்போது நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. திமுகவினுடைய மீண்டும் ஆட்சி தமிழகத்தில் கொண்டு வர வேண்டும் என்ற அடிப்படையில் அந்த தீர்மானம் முன்மொழியப்பட்டு வருகின்ற 8ஆம் தேதி, மார்ச் 8ஆம் தேதி திருச்சியில் இந்த மாநாடு நடத்தப்படும். பிரம்மாண்ட மாநாடாக 10 லட்சம் பேர் வரை திரள்வக்கூடிய மாநாடாக இந்த மாநாடு அமையும் என்றும் இந்த தீர்மானத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் மேற்படியாக கிட்டத்தட்ட ஒரு 4 தீர்மானங்கள் வாசிக்கப்பட்டிருக்கின்றன. அந்த தீர்மானங்கள் அடிப்படையில் கடந்த பிப்ரவரி 1ஆம் தேதி, வருகின்ற பிப்ரவரி 1ஆம் தேதி தொடங்கி மார்ச் 8ஆம் தேதி வரைக்கும் ஒவ்வொரு வாக்குச்சாவடியும் 10 மகளிர் தேர்ந்தெடுக்கப்பட்டு அவர்கள் மூலம் அந்தந்த வாக்குச்சாவடிகளுக்கு உட்பட்ட வீடு வீடாக சென்று பரப்புரை மேற்கொள்ள வேண்டும் எனவும், அதே போல திமுக அரசனுடைய மகளிர் நலத்திட்டங்களை எடுத்து கூறி அரசனுடைய அனைத்து மகளிர் திட்டங்களையும் ஒவ்வொரு வீடாக பொதுமக்களும் எடுத்து சென்று அதை வாக்காக மாற்றுவதற்கு மகளிரணி கடுமையாக உழைக்க வேண்டும் என்றும், மேலும் அனைத்து பெண்களுக்கும் வாக்குகளும் சிந்தாமல் சிதறாமல் திமுகவுக்கு முழுமையாக கிடைத்திட கடுமையாக உழைக்க வேண்டும் என்றும் அந்த தீர்மானத்தில் முன்மொழியப்பட்டிருக்கிறது. மேலும் தொடர்ச்சியாக ஒவ்வொரு தீர்மானங்களின் அடிப்படையில் இளைஞரணி சார்பில் ஏற்கனவே திமுக சார்பில் திருவண்ணாமலை நடைபெற்ற மண்டல சந்திப்பு மாநாடு, அதன் தொடர்ச்சியாக விருதுநகரில் நடைபெறக்கூடிய மண்டல மாநாடு. எனவே இந்த 2 மாநாடுகளையும் வெற்றிகரமாக நடத்த வேண்டும் என்றும் அந்த தீர்மானத்தில் முன்மொழியப்பட்டிருக்கிறது.